வணக்கம். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோரின் தேடல். கடந்த 3 எபிசோட்ஸாக பிஸ்னஸ்னால் என்ன, டிஜிட்டல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு இருந்தோம். அதோட பேசிக்ஸ் என்ன, எப்படி பண்ணணும், எவ்வளோ ஆட் பட்ஜெட் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்தோம். அப்போ ரீசெண்டாக நானும் என்ன நண்பன் வினோத்தும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எங்கள் கண்ணில் பட்டுது. இந்த டிஜிட்டல் சம்மந்தமாக நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேசலாமான்னு. அது ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி. அவங்க இந்த லாக்டவுன் அப்படின்னு நம்ம சொன்ன சமயத்தில் 13.1 மில்லியன் ஃபோன் விற்றுருக்காங்க கடைசி குவார்ட்டரில். அதில் ஓவரால் இந்தியாவில் 50 மில்லியன் ஃபோன் விற்றதில் இவங்களோடது 13.1 மில்லியன் ஃபோன்ஸ், அதாவது 1.25 கோடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விற்றுருக்குறாங்க. கடந்த வருடத்தில் அவர்களுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி வந்திருக்கு. அதாவது அதுக்கு முந்தின வருஷத்தை விட 50% க்ரோ ஆகிருக்காங்க. சரி, அப்புறம் என்னப்பா இவ்வளோ விற்றுருக்காங்களே, இவங்க எவ்வளோ தான் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தா 2014 2017 வரைக்கும் அவங்க ஆடுன்னு ஒரு விஷயத்துக்கு போனதே இல்லைங்கிறது கேள்விப்பட்டோம். எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்குமோன்னு தோணுச்சு. சரி, அப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பொருளை கொண்டு போனோம்னா அந்த பொருள் எப்படி இருக்கும், அந்த பொருளை எப்படிலாம் உருவாக்குனாங்க அப்படின்னு நாங்கள் தேடி போகும்போது நிறைய தோண்ட ஒரு அரிய தகவல்களாக கிடச்சிட்டே இருந்தது. அது இனி வளர்ந்து வரும் என்டர்ப்ரனர்ஸ்க்கும், டிஜிட்டல் உலகத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரு மொபைல் ஃபோன் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினச்சி இந்த பாட்காஸ்ட்டை அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சமர்ப்பணம் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அந்த பிராண்ட் வேறு யாரும் இல்லை, இட்ஸ் ஷாவ்மி. XIAOMI. நிறைய பேர் எக்ஸியாவுமின்னு சொல்லலாம், இல்லை வேறு மாதிரி கூட சொல்லலாம். பட் அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் ஷாவ்மி. ஷாவ்மி மொபைலோட வளர்ச்சி எந்த மாதிரியானது, என்ன மாதிரி யுக்திகளை கையாண்டாங்க, அவங்க பொருளோட தரம் என்ன, அவங்க இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வணக்கம் வினோத். வணக்கம் விக்னேஷ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்டு இன்றைக்கி. அதாவது இந்த ஷாவ்மி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்தியாவின் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை நம்ம அது சோ கால்டு சாம்சங்னாலேயோ இல்லை அதிகமாக விளம்பரங்களில் பார்க்குற விவோனாலேயோ இல்லை ஓப்போனாலேயோ பக்கத்தில் கூட வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26-28% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க இந்தியாவில். நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் கிடையாது, பவர் பேங்க்கில் அவங்க தான் நம்பர் 1. இது புதுசாக இருக்குது. ஆமாம், டிவியில் அவங்க ஒரு பெரிய சேல்ஸை காமிச்சிருக்காங்க. ஆமாம், பார்க்குறேன், நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸில் பார்க்குறேன், MI டிவி. ஆமாம், இது போக இந்த ஹோம் டிவைசஸ், வாட்ச், இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ஸை பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆடுக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இது இந்த ஒரு நிலையை தொட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் இவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிற அந்த கதையை நம்ம ஆரம்பத்தில் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இவங்களுடைய லான்ச் எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 இவங்க லான்ச் ஆகுறாங்க. ஒரு மே மாதம் இந்தியாவில் இவங்களோட என்ட்ரி. ஸோ இவங்க இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதையை பார்த்தீங்கன்னா, மனுகுமார் ஜெயின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஸோ அவர் ஜபாங் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருந்தவர். ஸோ ஜபாங்லேருந்து வெளியே வேறு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஷாமி பற்றி ஒரு பிளாக் படிக்கிறாரு இன்டர்நெட்டில். ஸோ இந்த ஷாமியுடைய ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அது கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி சைனா கிளம்பி போயிடுறாரு. போய் இந்த ஷாமி பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி போய் அங்கே ஃபியூ எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பென்னு ஒருத்தரை பார்க்குறாரு, அப்புறம் ஜங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசி ஷாமியை இந்தியா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் இறங்குறாரு. திரும்ப ஒரு 30-35 டேஸ் அவங்க கூட கான்வர்சேஷன்லேயே இருக்கார்.
ஸோ இவர் இந்த ஷாமியை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த சோகால் மென்டர்ஸ் கிட்ட யோசனை கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க எல்லாரும் சொன்னது வந்து இந்தியாவில் அப்போது 300 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இருந்திருக்கு. அதாவது லெமன் கார்பன் அந்த மாதிரி அதாவது வெளியே இருந்து சைனாலேருந்து ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி வெறும் பிராண்டிங் மட்டும் பண்ணி விற்கிற நிறையா பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ 300 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இருக்குது. அது போக இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சாம்சங், ஆப்பிள், மோட்ரோலா, ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல உன்னால் வந்து ஜெயிக்கவே முடியாது. அதுவும் சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு ஃபோனை கொண்டு வந்து இங்கே ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவருமே வந்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ணியிருக்காரு. அதாவது இது நடக்குமா அப்படின்னு ஒரு 30-40 days அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கட் காலில் வந்து இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்ட்னர்ஷிப் பேசி ஸோ இந்தியாவுக்கு Xiaomiயை கொண்டு வராரு. ஸோ முதல் 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸில் இருக்கார். ஸோ அப்போ இவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, ஆஃப்லைனில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷாமின்னு ஒரு பிராண்டை யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ உங்களால் ஸ்டோர்ஸ்லலாம் போய் விற்க முடியாது. அண்ட் அதுக்கு உண்டான ஒரு ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் வந்து ஷாமி சைனாலேருந்து இந்தியாவுக்கு அவங்க கொடுக்க தயாராக இல்லை. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆன்லைனில் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாளுறாரு. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறப்போ அதுக்கும் ஒரு சில யோசனைகள்லாம் போய் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அகெயின் அவருக்கு கொடுத்த யோசனைகள்லாம் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வந்து விற்காது. நீங்கள் வந்து சாம்சங் மாதிரியான கம்பெனிஸுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸும் ஸ்ட்ராங்கு, ஆஃப்லைனும் ஸ்ட்ராங்கு. ஸோ இது பேரே தெரியாத பிராண்டை வந்து மக்கள் ஆன்லைனில் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள். ஸோ அகெயின் கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகி நிறைய யோசித்து இல்லை இது ஆன்லைனில் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை வச்சு ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, Xiaomi சைனாலேருந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் கேட்குறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் இந்தியாவில் எப்படி விற்க போகிறீங்க, அதுக்கு ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று அரைவ் பண்ணி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 10,000 ஃபோன் ஃபஸ்ட்டு விற்கிறேன். அதுக்குண்டான காலம் வந்து என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி யாரும் கேள்விப்பட்டதும் இல்லை, நம்மக்கிட்ட ஸ்டோர்ஸில் எந்த ஃபோனும் இல்லை, வெறும் ஆன்லைன் மீடியமாக மட்டும் நம்பி விற்க போகிறோம். ஸோ ஒரு 10,000 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அது எப்போ அந்த 10,000 அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த 10,000 ஏன் ஒரு நம்பராக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த மனுகுமார் ஜெயின் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்கிறாரு. அந்த பேஜில் 10,000 லைக் இருந்திருக்கு. அப்போ அந்த 10,000 லைக் பண்ணவங்க கிட்ட இந்த ஃபோனை போய் சேர்த்த முடியுமா? இல்லை அந்த 10,000 பேர் இன்னும் ஒரு 10,000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா மொத்தமாக ஒரு 10,000 நம்பர் நம்மளால் விற்க முடியுமாங்கிறது வெறும் ஃபேஸ்புக் லைக் நம்பரை வச்சு அரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அது ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்கிறோம் நம்மளோட இதில். ஆமாம். ஸோ அந்த 10,000 விற்கலான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மாடல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த Xiaomi சைனாலேருந்து இவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் 2 வருடங்கள், அதாவது 2014 ஆரம்பிக்கிறாங்க. 15-16 வந்து நம்ம எவ்வளோ லாஸஸ் வேணால் பைட் பண்ணிக்கலாம். பட் கிளியராக 2017 கிளியர் கட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி Xiaomi சைனாலேருந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல் 2 வருஷத்தில் ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு அன்அச்சீவபிளான ஒரு விஷயம். ஏன்னா பெரிய கனவு அது. ஆமாம், ஏன்னா 2 வருஷத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுவும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, ஒரு பிராண்டு, மார்க்கெட்டிங் செலவு பண்ண தயாராக இல்லாத ஒரு கம்பெனிக்கு 2 வருஷத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குறதுங்கிறது ஒரு ஹிமாலய டாஸ்க்கு. ஸோ அதை வந்து இவர் ஒத்துக்கிறாரு. சரி 2017 நாங்கள் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 months ஒரு மினிமலான ஒரு லாஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 10,000 ஃபோன்ஸுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற அந்த ஆன்லைனில் வந்து போடுறாரு. போட்டுட்டு என்னென்னா, சேல்ஸ் இந்த டேட் அப்படின்னு சொல்லி July 15th சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 10,000 ஃபோன்ஸ் ஸ்டாக் அப்டேட் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்த 2 செகண்டில் ஃப்ளிப்கார்ட்டுடைய சைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. இந்த Xiaomiனால. ஆமாம், Xiaomiனால. அந்த Xiaomiயுடைய ஃபோன் வாங்கிறதுக்காக வந்த டிராஃபிக்கில் ஃப்ளிப்கார்ட்டுடைய சர்வர்னால் அந்த டிராஃபிக்கை சப்போர்ட் பண்ண முடியாமல் அவ்வளோ பெரிய கம்பெனியுடைய சர்வர் கிராஷ் ஆகிற அளவுக்கு டிராஃபிக்கு
அண்ட் இவர் சொன்ன 10,000 வெறும் 7 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த 10,000 டார்கெட் வெறும் 7 டேஸில் 10,000 ஃபோன்ஸு சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக மக்கள் நம்புகிறாங்க இந்த பிராண்டை, இது இது போகும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை. அதுக்கப்புறம் தீபாவளி சீசன் வருது. ஸோ தீபாவளி சீசனுக்கு வந்து ஷாமி சைனாக்கு மனுகுமார் ஜெயின் ஒரு பிளான் கொடுக்குறாரு. என்னென்னா ஒரு 100,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நான் அந்த சீசனில் விற்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த பிளானில் வந்து 1,00,000. ஸோ அந்த பிளானில் அவங்க அப்ரூவ் பண்ணி ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் ஃபுல்லாக எம்ஐ ஃபோன்ஸை போட்டு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அனுப்பி இவர் அகைன் அதே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் ஆரம்பிக்கிறார், ஃபெஸ்டிவல் சீசன் சேலில். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து சர்வரே அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஃப்ளிப்கார்ட், ஷாமிக்கு வேண்டி. அந்த மாதிரி கிராஷ் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக சர்வரை அப்கிரேட் பண்ணி ஸோ இவங்க ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10,000 பீசஸ் வந்து ஸ்டாக்ஸாக அப்டேட் பண்ணி சேல் ஆரம்பிக்கிறாங்க. 2 செகண்டில் 10,000 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 செகண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா திருப்பியும் சைட்டு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு ஃபோன் 2 செகண்டில். ஸோ 2 செகண்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா சைட்டு கிராஷ் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி ஏதோ பேக் அண்ட் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. உண்மையிலே ஆர்டராக கன்வெர்ட் ஆகி இந்த 10,000 ஃபோன்ஸ் வந்து 2 செகண்டில் விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலை வந்து அவங்க ஸ்கேல் பண்ணி ஒரு 1 lakh பீசஸ் வந்து வித்தின் அ வீக், ஒரு 1.5 வீக்ஸில் வந்து கிளியராக பண்ணி ஸ்டாக் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து வெறும் ஒரே ஒருத்தர், மனுகுமார் ஜெயின்கிற ஒரே ஒருத்தர் தான் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு 10 பேர்த்த கொண்டு வந்திருக்காரு. இந்த சேல்லாம் பார்த்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு 10 பேர், ஒரு சின்ன ஆஃபீஸு, ஒரு 6 சீட்டர் ஆஃபீஸில் ஆரம்பித்த கம்பெனி தான் இது. அதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்பில் இருந்திருக்காங்க. ஸோ காஃபி ஷாப்பில் ஜென்ரலான மீட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 சீட்டர் ஆஃபீஸ், சின்ன ஆஃபீஸ்க்கு மூவ் ஆகி இந்த சேல்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஓகே ஓகேப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூரரை போற்று படத்தோடைய ட்ரெய்லரையே மொபைலில் வச்சு பார்த்த மாதிரி இருந்தது. அடுத்து சூரரை போற்று மனுகுமார் ஜெயின் தான் நினைக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. சரி, இதுக்கெல்லாம் ஒரு யுக்தி வேணும்ல. இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம், இது சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் திடீர்னு பஸ் வாங்கினோடனே லாபம் வந்த மாதிரி ஒரு பாட்டில் முன்னேறின மாதிரி கதையில் நம்ம ஈஸியாக சொல்ல முடியுது. பட் ஆனால் நிஜ உலகத்தில் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி தான் உலகம் நம்மளை வந்து ஒரு அவுட்புட்டாக ஆகும். இவங்க என்ன மாதிரி யுக்திகளை கையாண்டாங்க இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரி ஒரு சேல்ஸை கொண்டு வரதுக்கு? ஆரம்ப காலத்துலேயும் சரி, இன்றைக்கி எந்த மாதிரி யுக்திகளும் கையாண்டுட்டு இருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? ஓகே, இப்போ அவங்க யுக்திகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ யார்கிட்டையாவது நீங்கள் ஃபோன் பண்ணி அட்வைஸ் எடுத்தது உண்டா? அதாவது அந்த எலக்ட்ரானிக்லி ஸ்மார்ட்டான யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இருப்பான். அவன் வந்து இந்த ரேம் என்ன, ப்ராசஸர் என்ன, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர், அந்த மாதிரி பயங்கர டெக்கியாக பேசின ஒருத்தர் இருப்பான். ஆமாம், அந்த மாதிரியான பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு கேட்போம். ஏன்னா நமக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா நம்மளும் 90s கிட்ஸுங்கிறனால நம்ம கீபேட்லேருந்து டச்சுக்கு வந்த ஒரு ஜென்ரேஷனு. நமக்கு சின்ன பசங்களுக்கு தான் அன்றைக்கி பயங்கரமான அறிவு இருந்தது. அன்றைக்கி மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பற்றி நிறைய கேட்டது உண்டு. சித்தப்பா பையனுக்கு கேளு, சித்தி பையனுக்கு கேளு, இவனுக்கு என்ன தெரியும், இது என்ன டெம்பிள் ரன் விளையாண்டா ஹேங் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற காரணத்துலலாம் வச்சு கேட்டது உண்டு. எல்லா ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து என்னென்னா எலக்ட்ரானிக்லி அவருடைய நாலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவருடைய வேலையே வந்து இந்த மாதிரி புது ஃபோன் என்ன லான்ச் ஆகுது, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஃபீச்சர்ஸ்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலியிலையுமே ஒருத்தர் இருப்பார் எலக்ட்ரானிக்லி ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு ஃபோன் எடுக்கிற ஒரு பழக்கம் ஜென்ரலாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்குற ஆட்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனு கம்மி விலையில். ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ராடக்ட் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. பயங்கர ஹையர் எண்டில் கொடுக்குற ஃபீச்சர்ஸை வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அந்த ஒப்பீனியன், இப்போ அவங்கள ஒப்பீனியன் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸை வந்து வெகுவாக அது ஈர்த்துச்சு.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10,000 ஃபோன்ஸ் விற்கிறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சேல் போனாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு, பிஆர் ஜென்ரலாக இந்த ப்ரெஸ் பீப்புள், ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோனை கொடுத்து இந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிக்கிளோ ரிவ்யூவோ எழுத முடிஞ்சால் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக்ஸை ரிவ்யூ பண்ணுற யூடியூபர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க, நிறையா பேப்பர்ஸ் ஜேர்னலிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை பார்த்து அசந்து போய், அதுவும் அவங்க அந்த காஸ்ட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தனால ப்ரெஸ் பீப்புள் வந்து அதை பற்றி ரொம்ப பயங்கரமாக எழுதுகிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. ஸோ பிஆர் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த பிஆருக்கு இவங்க செலவு பண்ண செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. ஸோ இவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரீ சாம்பிள்ஸை வந்து பிஆர் பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸை வந்து இவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலத்தில் அது இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறோம். ஆமாம், இன்னைக்கு காலத்தில் அது நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறோம். மேபி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இப்படி நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கர்வ்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ப்ராடக்ட் அடாப்டேஷன் கர்வ். ஸோ அதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அடாப்ட் பண்ணுறது வந்து இன்னோவேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள். ஸோ அவங்களுடைய வேலையை வந்து புதுசான விஷயங்களை பார்த்து இன்னோவேஷனாக இருக்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, இல்லை அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் வந்து ஒரு 2% இருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ஏர்லி அடாப்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதாவது முதல்ல அந்த இன்னோவேட்டர்ஸ் கிட்டேருந்து ஒப்பீனியனை கேட்டு ஏர்லியாக அடாப்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸை வந்து இவங்க கிளியராக இந்த ப்ரெஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு, யூடியூப் பிளாகிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அந்த கர்வோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா லகார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லகார்ட்ஸ் யாருன்னா, ஊரே ஒரு விஷயத்தை வாங்கினதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க தான் 80% நினைக்கிறேன். ஆமாம், அவங்க தான் கிட்டத்தட்ட 80%. ஸோ ஊரில் நிறையா பேர் வச்சுருக்காங்க, நம்மளும் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய ஆட்கள். ஸோ இவங்க வந்து கிளியராக இந்த இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸ். ஸோ இந்த இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட் தேவையில்லை. நல்ல பொருள் இருந்தாலே இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸோடைய கண் அது பற்றும். ஸோ அது வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் அவங்க கையாண்ட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு கிளியரான ஒரு ப்ராடக்ட்டு அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்தப்போ, அந்த இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸை வந்து இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணி அது பெரிய வைரலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் தி பிஆர். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாண்டது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள பற்றின நிறையா டாக்ஸ் நிறையா நடந்திருக்கு, அவங்களுடைய மென்ஷன், ஹேஷ்டேகு இதெல்லாம் நிறையா நடந்திருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அகெயின் பெய்ட் ஆட்ஸ் பண்ணல, பட் அது வந்து சோஷியல் மீடியாவில் நடந்ததை வந்து அவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இது நடக்குது. ஏன்னா ப்ராடக்ட் அவ்வளோ நல்லா இருக்கனால இந்த ப்ராடக்ட்டை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அது வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு தான் ஃபேஸ்புக்கு வளர்ந்துட்டு வந்த காலம் இல்லையா? கரெக்ட். ஆமாம், 2014 அப்புறம் தான் நமக்கே ஒரு வெகுவாக ஃபேஸ்புக் நம்ம இல்லங்களை சேர்ந்து செய்யலாம். ஆமாம். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கம்யூனிட்டி. அதாவது எம்ஐ ஃபேன் கம்யூனிட்டின்னு இப்போவும் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஆன்லைனில் பயங்கரமாக பில்ட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ இந்த ஃபேன் கம்யூனிட்டி வந்து இந்த மொபைலை பற்றி அதிகமாக பேசி இதில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபேன் கம்யூனிட்டியும் வந்து ஜென்ரல் பப்ளிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான், பிஆர், ஆர்கானிக் சோஷியல் மீடியா, தேர்ட் வந்து ஃபேன் கம்யூனிட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா நீங்கள் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இருக்கணும். கரெக்ட். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைமில் இருந்தாங்க. அதாவது இ காமர்ஸில் மொபைல் வாங்குற கல்ச்சர் வந்த டைம் அது. அப்போதான் இ காமர்ஸ்லாம் என்னன்னே தெரிய ஆரம்பித்த சமயமும் தெரிஞ்ச சமயம் கூட. அண்ட் இ காமர்ஸில் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு அந்த வந்த டைம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வேர்ல்டில் ஜெயித்த கம்பெனிகள் எல்லாமே ரைட் டைமில் வந்த கம்பெனிஸ் தான். ஏர்பிஎன்பிலேருந்து எல்லாருமே ரைட் டைமில் வந்து அவங்க அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணி வந்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
கரெக்ட். இன்றைக்கி அந்த இ-காமர்ஸ் அந்த ஃபோன் வாங்கி இன்றைக்கி அந்த ஃபோன்லேயே இன்றைக்கி இ-காமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது ஜியோவோட ரெவல்யூஷன் சொல்லலாம். 2014 அப்புறம் வந்து. கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல இது பண்ணுறேன்னா, அதாவது நீங்கள் வந்து இந்தியா வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட நிறையா பேர் 14-15 வந்து அவங்க தங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு சின்ன கீபேட் பேஸ்டு ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரேஷன் அந்த டைமில் நடந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பட்ஜெட் என்னவாக இருக்கும்? ஒரு 15,000-20,000 முதல்ல வச்சுருப்பாங்க. ரொம்ப இதுனா ஒரு 10,000. கரெக்ட். இஞ்சி போனால் 10 கீழே கிடையாது. கரெக்ட். ஸோ 10,000 15,000 தான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுடைய பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களுடைய 3rd ஸ்மார்ட் ஃபோன் இல்லை 4th ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய பட்ஜெட் 50,000 இல்லை 1,00,000 ஆகிடும். வேறஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறப்போ 10,000 15,000 தான் வாங்குவீங்க. ஸோ ஷாமி வந்து அவங்களுடைய ப்ராடக்டை 10,000 15,000 தான் பிளேஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்மார்ட் ஃபோன் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து ஷாமிக்கு இருந்தது. அண்ட் அந்த ப்ரைஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஸ்பெக்ஸை கொடுத்தாங்க. ஸோ அந்த 10,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரேட் ஆனவனுக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் டீலாக தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க இன்னமும் அதை தொடர்றாங்கன்னு நினைக்கிறேன். 108 மெகா பிக்சல் கேமராலாம் அவங்க ரிலீஸ் பண்ணது தான். கரெக்ட். அது நம்ம பார்த்தாலே வாவுன்னு மாதிரி ஒரு இது சொல்லிடும். இன்னைக்கு கேமரா ஃபோக்கஸ் ஜென்ரேஷன் ஆகிறதுனால எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்கிறது, எப்போவுமே டிக்டாக்கு அப்படின்னு இருக்க ஜென்ரேஷனுக்கு இதை பார்த்தாலே டக்குன்னு இதை தான் வாங்க தோணும். கரெக்ட். அண்ட் 2016-17 வரைக்கும் அவங்க ஆடுக்கு ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட அவங்க வந்து $1 பில்லியன் ரெவென்யூ பண்ணியிருக்காங்க வித்தவுட் எனி ஆட்ஸ். அப்பா. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ப்ராடக்ட்டு, ப்ரைஸிங்கு, அது மார்க்கெட்டுக்குள்ளே வந்த ரைட் டைமு, பிஆர் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, ஃபேன் கம்யூனிட்டி பில்டிங்கு, இந்தியன்ஸை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பிராண்டு ஞாபகத்துக்கு வருது, டைசன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அவங்க வேக்கம் கிளீனர் பிஸ்னஸில் அவங்க தான் உலக அளவில் நம்பர் 1. அவங்களும் அவங்கள பற்றி இப்போ படிச்சுட்டு இருந்தபோது அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ப்ராடக்ட் தான் உயிர், மற்றதெல்லாம் அப்புறம் தான். நாங்களும் இதே மாதிரி ப்ரெஸ் பீப்புள் வச்சு ஜென்ரேட் பண்ணி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்தாங்க. அவங்க வேக்கம் கிளீனர் மாடல்லாம் வெளியே காப்பி அடிச்சு அவர் லெஜிஸ்லேஷனுக்கே அந்த இதுக்கு லீகல் லிட்டிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வந்தாங்க. மார்க்கெட்டில் தக்கி தான் முன் வந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க அதிகமாக மார்க்கெட்டிங்கில் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் அதிகமாக நம்பினது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் பீப்புள்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, இதுதான். இந்த ரைட்டான டயத்தில் என்ட்ரானு நீங்கள் சொல்லும் போது அவங்களுடைய இது நான் எனக்கு ஒரு ஞாபகம் என்னென்னா, அன்றைக்கி இங்கிலாண்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் வந்தது. வீடெல்லாம் குப்பையாக இருந்தது, அதிகமாக குப்பை இருந்துச்சு, ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே வந்த கழிவுகள்லாம். அப்போ இவங்க போய் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி காமிச்சு, உங்கள் பூனையிலேருந்து விழுகிற ஒரு முடி கூட உங்கள் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லி சுத்தப்படுத்தி காமிச்சு எடுத்தாங்களாம். ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ரைட்டான டயத்தில் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் தேவை அப்படிங்கும்போது இவங்க நுழைஞ்ச போதும் அங்கே குப்பை என்ன பண்ணுறதே தெரியல, எக்கச்சக்கமாக குப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து போதும் அவங்க ஆக்ட் பண்ணதும் பார்க்கும்போது சரியான ஒரு ரொம்ப பொருள் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷனோடு நம்ம செஞ்சு ஒரு ரொம்ப நீஷ் அப்படின்னு நம்ம ஒரு போன எபிசோடில் பேசியிருந்தோம். ரொம்ப கஸ்டமரின் தேவையை அறிந்து அதில் செயல்படுற ஒரு விஷயமா இருந்தால் பெரிய அளவு ஆட் பட்ஜெட்டோ இதுவோ இல்லாமல் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் பொருளை கொண்டு போக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது. கரெக்ட். இது ஆன்லைனில் மட்டும்தான் இப்போ இவங்க விற்கிறாங்களா, இல்லை வேற என்ன மாதிரி இப்போ அடுத்த கட்ட இப்போ ஷாவமியோடைய ஆட்டங்கள் என்ன? ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் 2016 வரைக்கும் அவங்க ஆன்லைனில் மட்டுமே இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க என்னென்னா ஆன்லைன் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது
இந்தியாவுடைய மொபைல் சேல்ஸில் வந்து 94% வந்து ஆஃப்லைனில் தான் நடந்துச்சு. 6% மட்டும்தான் ஆன்லைனில் இருந்துச்சு. ஸோ இவங்க அந்த 6% மார்க்கெட்டில் 3% மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாங்க. அதாவது 2 பேர் ஆன்லைனில் மொபைல் ஃபோன் வாங்க போனால் அதில் ஒருத்தன் ஷாமி தான் வாங்குவான். ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ஆன்லைன் மார்க்கெட்டை சேச்சுரேட் பண்ணிட்டாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இனி அடுத்தது அவங்க இறங்க வேண்டியது வந்து ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைனில் வந்து ஒரு ஃபியூ பிஸ்னஸ் மாடல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, மல்டி பிராண்டட் ஸ்டோர்லலாம் போய் ப்ளேஸ் பண்ணி. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆஃப்லைனில் வந்து இருக்கக்கூடிய மல்டி பிராண்டட் ஸ்டோர் வந்து கொஞ்சம் பயாஸ்ட். ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் ஓன் ஸ்டோர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெங்களூரில் ஒரு மாலில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டட் ஸ்பேஸ் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாலுடைய மேனேஜர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷாமி வந்து ஒரு ஆன்லைன் பிராண்டு. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து கண்டிப்பாக விற்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் மாலில் வந்து சேல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கவரப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க இல்லை, எங்களாலையும் முடியும்னு சொன்னப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு கார்னரில் அந்த மாலில் விசிபிலிட்டியே இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பை வந்து ஒரு ஸ்பேஸை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா அவங்க மேலே இருந்த நம்பிக்கை அவ்வளோதான் மால் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இவங்க வந்து அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை எடுத்து ஒரு ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அவங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோரில். அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அந்த ஃபோன் பேர் வந்து ரெட்மி 4ன்னு சொல்லிட்டு. ஸோ மால் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 100 பேர் உங்களுடைய ரெட்மி 4 லான்ச்சுக்கு வந்து உங்கள் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, பர்ச்சேஸ் கூட வேணாம், ஒரு 100 பேர் உங்கள் ஸ்டோருக்கு வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷாமி இட்ஸ் அன் ஆன்லைன் பிராண்ட், ஆஃப்லைனில் போகாதுங்கிறத மால் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ண அந்த ஒரு சில மணி நேரங்களில் இவங்களுடைய அந்த ஸ்டோருக்கு வந்த ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,000. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டேட்ஸ்லேருந்து ஆட்கள் ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர் லான்ச்சை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ லான்ச் அன்னைக்கே அவங்க பண்ண சேல்ஸ் வந்து 5 கோடி. ஸோ அந்த மால்லே எனக்கு அவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மால்லே அவங்களுக்கு அன்றைக்கி அவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஸோ 5 கோடி 10,000 பேர். அண்டு அந்த 10,000 பேர்த்த மேனேஜ் பண்ண முடியாமல் வந்து வெளியூர்லேருந்து வந்த ஒரு சிலவங்களுக்கு ஃபோன்ஸை சப்ளை பண்ணி 5 கோடி சேல்ஸில் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஃபவுண்டரோட இன்டர்வியூவில் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆஃப்லைன்லேயும் அவங்க வந்து அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாலில் வந்து சக்சீட் ஆனாங்க. ஸோ இதுக்கு காரணம் அகெயின் வந்து ப்ராடக்ட் தான். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து ஒரு 2-3 பேர்லாம் கிளம்பி வந்து பணம் ஃபுல்லாக 5 லட்சம் 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்து நிறையா மொபைல் ஃபோன்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க ஊரில் ஷாமியோட டிமாண்ட் அவ்வளோ இருந்தது. ஸோ இவங்க வாங்கிட்டு போய் அவங்களுடைய ஸ்டோரில் விற்கிறதுக்காக அந்த விஷயத்த பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கி அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6,000 ஸ்டோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஓவரால் ஸ்டோருடைய ஸ்ட்ரென்த் ஆஃப்லைனில். ஸோ ஆஃப்லைன்லேயும் வந்து வெகுவாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு 26% இல்லைங்களா? 26% வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கம்பைன் பண்ணி தான். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 இருக்காங்க. ஆஃப்லைனில் நம்பர் 2ன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆன்லைனில் நம்பர் 1, ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட நம்பர் 2 பொசிஷனில் இருக்காங்க. ரொம்ப லேட் 2016-17 ஆரம்பித்த பிராண்ட் வந்து இன்றைக்கி இவ்வளோ போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆஃப்லைன் ஸ்பேஸில். அப்பா, ஓ ரைட். ப்ராடக்ட் நம்ம அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படி என்ன தான் அந்த ப்ராடக்ட்டில் அவங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. ஒரு என்டர்ப்ரனராக இருக்கும்போது, சார் நானும் தான் சார் பொருள் தயாரிக்கிறேன், என்ன அப்படி என்ன பல்ஸ் நான் பிடிச்சா அப்படி இந்த அளவுக்கு ஒரு கிரேவிங் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குல்ல. அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த பல்ஸ் அவங்க கரெக்டாக பிடிச்சாங்க அந்த ப்ராடக்ட்டை வச்சு? இந்தியன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் கொஞ்சம் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு டைம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க இந்தியன்ஸ். ஸோ அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரேஷனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட் வெறும் 10,000 தான்.
ஸோ நீங்கள் வால்யூம் மார்க்கெட்டை எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக அவங்களுடைய கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஷாமி சைனாவில் விற்கிற ஃபோனுக்கும் இந்தியாவில் விற்கிற ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அவங்க கிளியராக அந்த ப்ராடக்டை இந்தியனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் விற்கிற ஃபோன்ஸுக்கு வந்து டுவெல் சிம் தேவை, சைனாவில் விற்கிற ஃபோனுக்கு டுவெல் சிம் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ஷாமி இந்தியன் ஃபோன்ஸுக்கு வந்து அவங்க டுவெல் சிம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து எஸ்டி கார்டு தேவை. ஏன்னா எஸ்டி கார்டை வந்து அவங்க கடையில் கொடுத்து சாங்ஸு வீடியோஸு இதெல்லாம் லோட் பண்ணி அந்த எஸ்டி கார்டை எடுத்து மொபைலில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கல்ச்சர். ஸோ அதனால் எஸ்டி கார்டு கொண்டு வந்தாங்க. வேற ஷாமி சைனாவில் இருந்த ஃபோன்ஸுக்கு வந்து எஸ்டி கார்டே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு இந்தியனைசேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 months வந்து வெரி ஹாட் கிளைமேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை சீசன். ஸோ அண்ட் இந்த ஹாட் சீசன்லேயும் இடையில நமக்கு ஒரு சில மான்சூன் டைம் வருது. ஸோ என்னென்னா இந்த ஹாட் சீசனில் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அது வந்து மழையில் நினைறப்போ அது வந்து பேடாக உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸில் ரியாக்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஹியூமிடிஃபை ஆகிடுது இந்த மொபைல். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்ளீட் மொபைல் வந்து பிஆர்ஐ கோட் பண்ணி ஸோ ஒரு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இந்தியாவுடைய வெதரை புரிஞ்சுக்கிட்டு வந்த இந்தியனைசேஷன். ஸோ அந்த இந்தியாவுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் புரிஞ்சதுனால நான் சொன்ன மாதிரி அந்த பிஆர்ஐ கோட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸுக்கு வந்து ஒயிட் ஃபோன்ஸ் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னா இந்தியன்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அந்த அழுக்காக இருக்கும் மொபைலு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பழைய மொபைல் லுக்கு கொடுக்கும், ஒயிட் எடுத்து அழுக்காயிரும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற விஷயம். ஸோ அதனால் இவங்க ஒயிட் மொபைல்ஸையும் லான்ச் பண்ணலை. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபியூ இந்தியனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. மக்களை வந்து சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்டை பண்ணியிருக்காங்க, ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த இந்தியன்ஸை புரிகிறது தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஸ்பெஷலாக பண்ண ஒரு விஷயம். ஆல்சோ எனக்கு நான் பார்த்த இன்சைடில் இவங்க கேமராஸ் வந்து ரொம்ப நல்லா கிளாரிட்டி பண்ணியிருக்காங்க தோணுது. நிறைய யார் ஃபோட்டோ எடுத்தாலும் இவங்க சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க உள்ள. ஷார்ட் பை ரெட்மி, போக்கோ F1 அந்த மாதிரி இதை மாடலில் வச்சு இந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு சின்ன பிராண்டிங் தான். யார் ஃபோட்டோ எடுத்தாலும் அது கீழே அவங்களோட பிராண்டு கீழே வந்துடுது. அது ஒரு கிளவரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்ல. பொதுவாக வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸ்டாக் இமேஜஸ்ல எடுத்தால் வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அதை இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங்காகவே பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்டேஜில். இப்போ அடுத்தடுத்து பார்க்கும்போது எங்கடா எடுத்து அப்படின்னா ஷார்ட் பை ரெட்மி அப்படின்னு வந்தது. அது நல்லா சரியான கிளாரிட்டியாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ கேமராங்கிறது இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆமாம், டெஃபினட்டாக. அதுவும் இந்தியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு வந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இந்தியன்ஸுடைய இன்ஸ்டாகிராம் அடாப்ஷன், ஃபேஸ்புக் அடாப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கு தேவை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான். ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியல. இப்போ தான் பயங்கரமான கிரேஸ் இருக்குது ஃபோட்டோஸும் வீடியோஸும். ரோட்டில் சும்மா ரெண்டு ஸ்டெப் நடந்து போனாலே செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு கிரேஸு உருவாக்கினது அப்போதான் அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட செல்ஃபியை பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணார் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஆளுகளும் அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருந்து தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்குள்ளெல்லாம் போனாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ்குள்ள அதிகமாக போன காரணமே இந்த கேமரா கிளாரிட்டி அவங்க ரொம்ப சூப்பராக கொடுத்த ஒரு விஷயம் ஒன்று. கரெக்ட். ஓகே, இதோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், இவங்க எப்படி ரீச் ஆனாங்க இதெல்லாம் பார்த்தோம். இது எதுவுமே ஒரு நல்ல டீம் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. எப்பவுமே என்னதான் இருந்தாலும் நம்ம டீம் மெம்பர்ஸு அதை பொறுத்து தான் எல்லாமே. பிகாஸ் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முழுக்க பயங்கரமாக வந்து யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ண முடியும். அது ஒரு ஆளால் மட்டுமே பண்ண முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லைக் மைண்டட் என்தூசியாஸ்ட் அப்படிலாம் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இவங்க டீமை பற்றிலாம் எப்படி ஏதாவது படிக்க முடிஞ்சுதா? இவங்க டீம் எப்படி உருவாக்குனாங்க? இந்த டீம் எப்படி ஒரு வைப்ரண்ட்டாக இவ்வளோ தூரம் செயல்படுது இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு? ஓகே, ஸோ இவங்க வந்து ஹையரிங்கில் இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து எலக்ட்ரானிக் பேக்ரவுண்ட், அதாவது இந்த மொபைல் ஃபோன்ஸில் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் ஹையர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதர் பிராண்ட்ஸ், சாம்சங்கோ ஓப்போலோ வேறு ஏதாவது ஒரு பிராண்ட்லேருந்து நீங்கள் ஒருத்தரை கொண்டு வரீங்க அப்படின்னா
அவர் வந்து கிளியராக ஒரு சில விஷயத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிருப்பார். இப்போ நம்ம பேசின மாதிரி ஆட் இருந்தால் தான் சார் மொபைல் மூவ் ஆகும், ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் ஃபிக்ஸில் வந்து அவங்க வருவாங்க. ஸோ அதனால் இவங்க ஹையர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்-அப்ஸ்லேருந்து டெக் ஸ்டார்ட்-அப்ஸ்லேருந்து டீமை ஹையர் பண்ணாங்க. ஆல்ரெடி டெக் ஸ்டார்ட்-அப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள ஹையர் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டார்ட்-அப் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக இருக்கிற விஷயத்த மாற்றுறது தான் ஒரு டெக் ஸ்டார்ட்-அப்போட வேலை. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற விஷயத்த வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஆங்கிளில் யோசித்து அதை டெக்கை வச்சு சால்வ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதனால் வந்து ஷாமியவும் வந்து அவங்க அந்த டெக் ஸ்டார்ட்-அப் மோடில் தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க அதை எடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கு வரைக்கும் ஷாமி அவங்க தன்னை சொல்லிக்கிறது என்னென்னா லைக் வி ஆர் அன் இ-காமர்ஸ் பிராண்டு ஹூ ஹேஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப்லைன். ஸோ அதுதான் அவங்களுடைய. ஸோ இன்றைக்கும் அவங்க ஒரு டெக், அதாவது ஒரு காமர்ஸ் இ-காமர்ஸ் கம்பெனியாக தான் அவங்கள பார்க்குறாங்கங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து பெருசாக ஆடுக்கோ இல்லை ஆஃப்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்வென்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெருசாக ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ தே வாண்ட் டு பி ஒரு அன்கன்வென்ஷனல் பிளேயராக இருக்கும்னு பார்த்தாங்க. அதனால தான் அன்கன்வென்ஷனல் மெம்பர்ஸை வந்து டீமில் எடுத்தாங்க விதவுட் எனி எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இதுதான் இது சிமிலராக ஒரு ஸ்டார்ட் அப் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபோன்பேங்கிற ஒரு இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் முன்னாடியே, நம்ம நார்மல் கேஷுவல் கான்வர்சேஷனில் பேசியிருந்த போது அவங்க ரொம்ப இந்த ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஆளுங்களை தூக்கி ஹையர் பண்ணி போட்டாங்க. அவங்க ஆட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பொயட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம், அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. அதாவது இப்போ அவங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோன்பேயோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புளை அவங்க எப்படி ஹையர் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபாலோவர்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள தான் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளை எடுக்காமல் ஆல்ரெடி நல்ல கான்டென்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர் பேஸ் இருந்துச்சுன்னா அவங்கள தான் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்திருந்தாங்க ஃபோன்பே. ஸோ இதுவும் ஒரு வித்தியாசமான ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா கான்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபாலோவர் பில்ட் பண்ணவனுக்கு ஒரு பிராண்டுக்கு அதை பண்ணுறது ஒன்றும் பெரிய டாஸ்காக இருக்காது. கரெக்ட், கிட்டத்தட்ட அது ஒரு சிஇஓட வேலை. ஆமாம், ஸோ அதை வந்து தெளிவாக பண்ணிடுவார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவங்களுடைய ஹைரிங் லெசனும், ஹைரிங்னு சொல்கிறத விட எம்ப்ளாயிங் அண்ட் டீமிங் அப் லெசனும் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்குது இல்லையா? இல்லைனா இப்படி ஒரு பெரிய பிராண்டை உருவாக்க முடியாது. இப்போ இந்த கேஜிஎஃப் படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இப்போ பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்ன்னு. ஒருவேளை அதைத்தான் நம்ம ஷாமி டீம் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கும் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வெளிப்படையாகவே கண்கூடாகவே பார்க்க முடியுது. இப்போது ஃபோன்பே ஒரு ஆட் எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 செகண்ட்ல 6 செகண்ட்ல வந்து மொத்தமான ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த ஆலியா பட் அவங்க யாரு, பாலிவுட் வரவங்க, அவங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ட்டு அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் திங்கர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. அன்கன்வென்ஷனல் பீப்புள், யங் மைண்ட்ஸ் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இனி வரும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு கிரேசியான ஐடியாஸ் வச்சிருக்கவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி தான். ஜாக்மா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அலிபாபாவுடைய ஃபவுண்டர். அவர் வந்து ஒரு காமெடியாக ஒரு கோட்டுன்னு சொல்லியிருந்தாரு, இஃப் யூ ஹாவ் அ கிரேசி ஐடியா டோன்ட் டாக் டு யுவர் கிராண்ட் மதர் அப்படின்னு. அதனால இப்போ கிரேசியான ஐடியா கூட தாத்தா பாட்டிட்டு சொன்னோம்னா வேண்டாம் தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியவும் புரியாது. ஸோ அதனால ஷாமி டிட் a very nice thing. ரொம்ப அன்கன்வென்ஷனல் பீப்புளை டீமில் எடுத்து போட்டாங்க விதவுட் எனி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ ரைஸ் 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 ஓகே 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 ஓகே. நம்ம ப்ரைஸிங் பொருளை பற்றி பேசணும். எந்த அளவுக்கு இந்தியன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்தியன்ஸோட வெதர் கண்டிஷன் வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்களுடைய மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸிங் என்ன, அவங்க எது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க? இது வந்து வெறும் 10,000 அப்படின்னு நின்ட்டாங்களா, இல்லை வந்து அவங்க கேட்டகரிஸாக பண்ணி நிறைய பிரித்து கொடுத்துருந்தாங்களா? ஆமாம், 5,000 7,000 கூட இருக்குது, ஹையர் எண்ட்லேயும் இருக்காங்க. பட் அவங்க முக்கியமாக அவங்களுடைய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ளே பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செல் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வெறும் 5% தான் மார்ஜின். ஸோ அந்த வெறும் 5%, அதாவது ஹானஸ்ட் ப்ரைஸிங் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன செலவாகுதோ அதுலேருந்து வெறும் 5% மட்டும்தான் அவங்க மார்க்கப் வச்சு விற்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்னென்னா
ஜென்ரலாக கம்பெனிஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ப்ராடக்ட் ஒன்று பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரானரியாக ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஸோ இப்போ ஷாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ப்ராடக்ட் தான், பட் அவங்க எக்ஸ்ட்ரானரியாக ப்ரைஸ் பண்ணலை. 5% தான். ஸோ அந்த 5% மார்க்அப் வச்சுருக்காங்க. அண்டு மித்த எந்த விதத்தில் செலவை குறைக்கலான்னு பார்த்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஆன்லைனில் அவங்க மொபைலில் லான்ச் பண்ணாங்க. ஸோ தட் இன்வென்ட்ரி காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, மிடில் மேன், ரீட்டைலர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஸோ இவங்களுடைய மார்ஜின்ஸை குறைக்கலாம்னு சொல்லி டைரக்ட் ஸ்டோர் போட்டிருக்காங்க. லைக் ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மிடில் மேன்ஸை வந்து கிளியராக வீட் அவுட் பண்ணியிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேருந்து மார்க்கப்பும் வந்து வெறும் 5% தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்டை, இவ்வளோ நல்ல ப்ராடக்டை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுக்க முடியுது. அண்ட் அகெயின் ஆடுக்கும் அவங்க பெருசாக ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ குட் ப்ராடக்ட், ரொம்ப கம்மியான மார்க்கப், ரொம்ப கம்மியான மார்ஜின்ஸில் வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல லெசன் தான். நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கோங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன மார்க்கப் பண்ணி ஒரு சின்ன ஒரு 5% 10%குள்ளே விற்றோன்னா நம்மளால் இந்த வால்யூமை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அவங்களோட டார்கெட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்கிறனால ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்பேஸ் இது. ஸோ அது நின்று அடித்து விளையாட வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக இது உதவும். கிட்டத்தட்ட ஜியோ எல்லாமே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஜியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரானரி ப்ராடக்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஒன்ஸ் மார்க்கெட்டை நல்லபடியாக பெனிட்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதே கஸ்டமருக்கு நம்ம ஆக்சசரிஸ் விற்கிறதோ இல்லை அடுத்து எம்ஐ ஒன்னோட முடிஞ்சிட போகிறதில்ல. நாளைக்கு ஒரு டிவி விற்பாங்க அவங்களுக்கு, அது ஒரு டேட்டாலாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அவங்க திருப்பி ரீடார்கெட்டிங் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ இந்த ப்ரைஸிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிகிற வந்து பொறுமை வேணும் எதுக்குமே. கரெக்ட். இன்னைக்கே 1 கோடி சம்பாதிக்கணும், நாளைக்கே 1 கோடி சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இல்லாமல் எவ்வளோ பெரிய பொருள் வச்சிருந்தாலுமே சரி, மார்க்கெட் எப்படி இருக்கு, இங்கிலீஷில் வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கால் வச்சு பார்க்கறது எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குது, எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்னு. ஸோ அது ஒரு தூரம் ஆளை வச்சு இவங்க போனது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓன் ஸ்டோரில் வந்து இன்னொரு அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இன்சைட் வந்து அதுவே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா சிட்டியில் நீங்கள் மெயினான ஒரு இடத்துல ஒரு கடை வைங்க, வரவங்களோட பார்வை கன்ஃபார்மாக அந்த கண் பார்வை அதில் படும். கரெக்ட். ஸோ வந்து அது ஒரு நேச்சுரல் பிராண்டிங். கரெக்ட். ஸோ எதுவாக இருந்தாலுமே அது அவங்களுதுங்கிற மாதிரி ஆயிடுது. எதுவுமே ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக ஆகாமல், அவங்களுக்குன்னு எதுவும் போகாமல் அவங்களுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனிச்சு இந்த ப்ரைஸிங்கான சமாச்சாரம். இப்போது ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு சில தெளிவுகள், தீர்க்கமான விஷயங்கள் நமக்கு தெரியுது. இன்றைக்கி இந்த ஷாமி எபிசோடை பற்றி நம்ம பேசும்போது அட்வர்டைஸிங் இல்லாமல் ஒரு பொருளை லான்ச் பண்ணுறது சாத்தியமாங்க இவங்கள மாதிரியே எல்லாருக்கும்? குட் ப்ராடக்ட்டுங்க. when you want to do a business strategy, have product as your first strategy. ஸோ ப்ராடக்ட் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் சாத்தியம்தான். ஓ ரைட். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதனால் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நானும் அதே மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவங்க ஆங்கிள்லேருந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட்லாம் நான் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் நான் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க, நான் எங்கே மார்க்கெட்டிங்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போது என்னுடைய 2வது டவுட் என்னவா இருக்குன்னா, ஒரு பட்டிங் என்டர்பிரனரா சரி என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய நீச் ப்ராடக்ட் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் எப்படியோ சந்தையில் கொஞ்சம் ஜெயிக்கணும்னு நான் பார்க்குறேன். அப்போது அதில் மார்க்கெட்டிங்கோட பங்கு எவ்வளோ இருக்குங்க? அப்போ அங்கே மார்க்கெட்டிங்கோடைய பங்கு ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நல்ல ஸ்டோரி பண்ணணும், பிராண்டுக்கு நல்ல ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும், பொசிஷனிங் ப்ராப்பராக பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும், நல்ல ப்ராப்பராக அதை வந்து விசிபிலிட்டி அதுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங். ஸோ வென் ப்ராடக்ட் இஸ் நாட் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, தென் மார்க்கெட்டிங் ஷுட் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ராடக்ட் வந்து நீங்கள் மீ2வாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை கொஞ்சம் நீஷாக இருக்குது, அதுக்கு வந்து யூனோ ஸ்டில் இட் ஹேஸ் அ டஃப் காம்படிஷனுங்கிற ஃபீல் பண்ணுறப்போ டெஃபினட்டாக மார்க்கெட்டிங் ஷுட் பி யுவர் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லோரும் ஷாமி மாதிரி ப்ராடக்ட் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஜெயிக்க முடியுங்கிறதும் சாத்தியம் இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப குறைவு. இந்தியன் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அகெயின் ரைட் பிளேஸ் ரைட் டைம் இதெல்லாம் வந்து இட் ஷுட் ஃபால் இன் பிளேஸ் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே பண்ணுறவங்க வந்து நம்பர்ஸ் ஆர் வெரி லோ தான், பட் ஸ்டில் சாத்தியம் தான். அதை வந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க ஷாமி.
ஓ ரைட் ரைட்டு. இன்னொரு இன்சைட்டும் இவங்க கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் த பாக்ஸு திங்க் பண்ணி இவங்க ஒரு ஐடியா எடுத்திருக்காங்க. எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ். அப்போது அத்தனை அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்குமே வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்லலாமா, இல்லை வந்து எந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் ஒர்க் ஆகும்? ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுடைய ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இவங்களுடைய ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் அடாப்டர்ஸ். ஸோ அவங்க ஆன்லைனில் வாங்குறதுக்கு வந்து பெரிய யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி 10,000 15,000 ஃபோன்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குறது வந்து ஒரு பெரிய டீல் இல்லை, அந்த பீரியட்லேயும் சரி இந்த பீரியட்லேயும் சரி. ஸோ நீங்கள் என்றைக்கு ஒரு 50,000க்கு மேலே ஒரு ஃபோன் வாங்குறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் வந்து அதை டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், ஸ்டோருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அண்ட் இந்தியன்ஸ் வந்து ஒரு 50,000 1 லட்சம் ஃபோன் வர்றதுக்கு அவங்க ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ இவங்க வந்த டைம் வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறப்போ டெஃபினட்டாக ப்ரைஸிங் வந்து 10, 15, 20 தான் வெகுஜன மக்களுடைய பட்ஜெட். ஸோ அதை வந்து ஆன்லைனில் வாங்க தயங்க மாட்டாங்க. ஸோ அப்போது அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ ஆட் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. அப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய பேசும் பொருள். ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணாங்க, ஜெயிக்க முடிஞ்சுது. அண்ட் அகெயின் அந்த பீரியடில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றின நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அதுக்கு முன்னத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து ப்ராசஸரை டிக் பண்ணியோ ரேமு இதெல்லாம் டிக் பண்ணி பேசினதாக பெருசாக இல்லை. பட் அந்த பீரியடில் வந்து அதெல்லாம் வச்சு பேச ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி அந்த டைம், ஆடியன்ஸ், யூனோ எந்த கண்ட்ரியில் இறங்குறீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். பட் இது புரியாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். அதுதான் நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதோ திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வைல்டாக ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவில் வந்து இறங்கக்கூடாது. இப்போ சில பேர் பார்த்தா கவனத்தை திசை திருப்புறதுக்காகவே வந்து வைரலாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான வியூ வச்சிருக்க சேனலில் போய் ஏதோ ஒரு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவங்க கையில் எதோ ஒன்று கொடுப்பாங்க. பார்த்தா ஜனங்களை பெருசாக போய் சென்டர் அடையாது. அப்புறம் யார் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா கொடுத்தாலும் இல்லைங்க ட்ரெடிஷ்னல் ஐடியா தாங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளே திருப்போம். அதனால தான் கேட்டேன் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாஸோடைய லிமிட் என்னன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான இன்சைட் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னு நான் பார்க்குறேன்னா, மனுகுமார் ஜெயின் அதாவது இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து அதிகமான மக்களை பற்றிய புரிதலோடு இருக்காரு. ஸோ இது எவ்வளோ குரூஷியல்னு நினைக்கிறீங்க ஒரு சேல்ஸுக்கோ, ஒரு மார்க்கெட்டிங்கோ, ஒரு பிஸ்னஸ் ஹெட்டுக்கோ? ஓகே, இது எவ்வளோ குரூஷியல்? ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜபாங்னு ஒரு கம்பெனியில் இருந்து தான் இதுக்கு வந்திருக்காரு. ஸோ ஜபாங்கில் வந்து அவர் வந்து ஷூஸ் அண்ட் டிஷர்ட்ஸ், ஃபேஷன் அண்ட் ஃபுட்வேர் விற்றுருக்காரு. ஸோ அப்போ வந்து மக்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு இ-காமர்ஸ் ஸ்பேஸு, அதுவும் அந்த டைம் வந்து ரொம்ப இவால்விங் இ-காமர்ஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் இருந்து மக்களை வெகுவாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அவருடைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கால்குலேட்டடாகவும் அன்கன்வென்ஷனலாக இருக்கிறது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆக முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அட்வர்டைஸிங் இல்லாமல் ப்ராடக்ட் இறக்கிறதோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதோ ஒர்க் ஆகாது. ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்போ அது வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கரெக்ட். ஏன்னா இது நான் வந்து பொதுவாகவே நான் இது மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நான் அதிகமாக பார்க்குற ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இறக்குவாங்க. இப்போ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்கள இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஆர்கானிக் ஸ்டோர்ஸே சும்மா விசிட் பண்ணி பாருங்களேன். ஒரு 4 to 5 கடை இருந்துச்சுனாவே எண்ட் ஆஃப் தி இயர் இட் வில் பி க்ளோஸ்ட். அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஜனங்களுடைய வேவை புரிஞ்சுக்காம போகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். நல்ல பொருளாகவே இருந்தாலும் அது நல்ல பொருளை சந்தேகப்படுத்தாமல் போயிடுறாங்களோ. இப்போ இவங்க பண்ண மாதிரி ஒரு எந்தூசியாஸ்ட் வச்சுட்டு, ஒரு யாரெல்லாம் வந்து பொதுமக்களை ஈஸியாக ரீச் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சுட்டு அதை பண்ணாமல் போயிடுறாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா கன்சியூமர் சைக்காலஜி கரெக்ட். ஏன்னா நம்ம முன்னேற்ற ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10-15 வருஷம் ஒரு தொழில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பம். இன்றைக்கி நீங்கள் லேத் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் வளர்ந்தனால பெரிய மெஷினரிஸ், லேத் கம்பெனி, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு ஒரு காலேஜ் முடித்த உடனே நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் அப்படின்னு வரும்போது நம்மளால் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டு திருப்பி வர முடியாது. கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கே வந்து ஒரு மாஸ் என்டர்பிரினர்ஷிப் மூவ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்க வேண்டியது. நம்ம முன்னாடியே வந்து இந்த சைக்காலஜி, சென்டிமெண்ட் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால்
ரொம்ப ஈஸியாகவே இருக்குன்னு நமக்கு வந்து தோணுது. ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மொபைலை பற்றி அதிகமான தேடல் மார்க்கெட்டில் இருக்கனால அவங்களுக்கும் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் லெசன் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னு பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் வினோத். ரொம்ப ரொம்ப நன்றி விக்னேஷ். ஸோ எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஷாமியை பற்றி பெட்டராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதே விஷயங்களை வந்து உங்கள் பிஸ்னஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ டர்ன் ஓவருங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் போடலாம். டர்ன் ஓவர் பாட்காஸ்ட் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஆமாம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். இது சம்மந்தமாக ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் சரி. ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து ஏதாச்சும் நாங்கள் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லலாம். ஸோ இனி வரும் எபிசோடில் என்ன பண்ணலாங்கிற சஜஷன் நீங்கள் சொல்லலாம். ஸோ இணைந்திருங்கள். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோரின் தேடல். தேங்க்ஸ்.